என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஆக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஃபைனலி சேனல்ல இருந்து தான் பார்க்க போறோம். டேட்டிங் வித் மச்சான் ஒரு வீடியோ, அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? 9 கோளும் ஒன்றாய் காண. ஹலோ, டேய் எங்கடா இருக்க? 5 நிமிஷம் நான் அங்க இருப்பேன். நீ காலையில் தான் நானும் கேட்கா இருக்கு வேற யாரு என்ன மாப்ப கோசில வந்தது. நாளைக்கு அண்ணா வேற நம்ம கல்யாணத்தை பத்தி பேசணும்னு சொல்லியிருக்காரு. சொதப்பிராத, ரெடியா கல்யாணத்தை பத்தி பேசணும்னு சொன்னதுக்கு ஏய் டார்லிங், நான் தனியா வந்திருக்கேன். அண்ணங்க அண்ணன் இப்பதான் ஃபோன் பேசிட்டு. ஏய் அதெல்லாம் இருக்கு, ஒரு டைம் சொல்லி பாரு. கேட்கலனா அது தட்டு தட்டு, அதுக்கும் சரி இல்லைனா எழுதி காட்ட சொல்லுங்க சார். கேட்கலனா எழுதி காட்ட சொல்லுங்க. ஆளை முடிச்சது. அண்ணா இதான் பார். பேரு பாரத், படிச்சது இன்ஜினியரிங், சொந்த ஊர் திண்டுக்கல், இருக்கிறது கோயம்புத்தூர். அப்பா ரிட்டையர்ட் ஆஃபீஸர், அம்மா ஸ்கூல் டீச்சர். கண்ணி ராசி உத்தர நட்சத்திரம் 27/12 சாயந்தரம் 5:30 பிறந்தேன் சார். ஜாதகம் கரெக்டா இருக்கணும் சார். என்னடா? 2 பேர்ல யார் ஃபர்ஸ்ட் ப்ரோபோஸ் பண்ணீங்க? அது நான் எங்க 2 இடத்துக்குள்ள இன்னும் அப்படி எதுவும் நடக்கல சார். எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஐயே, மாசம் எவ்வளோ சம்பளம் வாங்குவீங்க? அது எப்படி சார்? பரவாயில்ல, சும்மா சொல்லுங்க. என்ன ஒரு 15,000 வாங்குவீங்களா? சார் எந்த காலத்துல சார் இருக்கீங்க? மினிமம் 15,000 50,000 வரைக்கும் வாங்குவேன் சார். விட்டா 1 லட்சமே வாங்குவேன் சார். அந்த கான்ஃபிடன்ட் இருக்கு என்கிட்ட. இப்போ எவ்வளோ வாங்கிட்டு இருக்கீங்க? ஜாபுக்கு போகாம சேலரி வாங்குறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. எதுவாக இருந்தாலும் வேலைக்கு போயிட்டு தான் சம்பளம் வாங்கணும் ஒரு குறிக்கோளோட இருக்கேன் சார். ஊர்ல ஏதாவது சொத்து இருக்கா? 5 ஏக்கர் இருக்கு சார். எவ்வளோ தேதும் சார் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏக்கர் 20 லட்சம் சொல்லி 5 ஏக்கரையும் விற்றோம். இப்போ நீங்க தான் ஏதோ ரியல் எஸ்டேட் பண்றதா தர்ஷினி காலேஜ் படிக்கும்போது சொன்னா. நீங்க வேணா கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்களேன். ரியல் எஸ்டேட் பண்றது மட்டும் தான் சொன்னாலா, இல்ல இந்த கட்ட பஞ்சாயத்து அடிதடி ஏன் இதெல்லாம் எதுவும் சொல்லியா? அது சார் அன்னைக்கு காலேஜ் ஆஃப் டே, அதனால பாதி தான் சொன்னேன். போச்சுடா. மாத்திரை மூஞ்சி. இந்த மாதிரி பேசினாலும் டென்ஷன் தான் ஆகும். உனக்கு எந்த நம்பிக்கையில என் தங்கச்சி கட்டி கொடுப்பேன்னு நினைக்கிற நீ? உனக்கு இதே மாதிரி தங்கச்சி இருந்தா அவ இன்னொரு பையனை லவ் பண்ணி அவனுக்கு வேலை இல்லாம சொத்து இல்லாம இருந்தா நீ கல்யாணம் பண்ணி கொடுப்பியா? சொல்லு, கல்யாணம் பண்ணி கொடுப்பியா? கண்டிப்பா கல்யாணம் கொடுப்பேன் சார். எனக்குன்னு சொந்தமா தங்கச்சில இல்ல சார். உங்க தங்கச்சி எனக்கு கல்யாணம் கொடுத்தீங்க வச்சுக்கோங்களேன், அவளை ஏன் தங்கச்சி நினைச்சு உள்ளங்கையில தாங்குவேன் சார். நாளானைக்கே நீங்க சொன்ன மாதிரி அவ என்ன மாதிரி ஒரு பையனை கூட்டு வந்து சேர்த்து வைன்னு சொன்னு வச்சுக்கோங்களேன், நான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம சேர்த்து வச்சிருவேன் சார். ஏன்னா நான் காசை மதிக்கிறவள சார், உண்மையான காதலை மதிக்கிறவ சார். எங்க உங்க அண்ணன்? நீ பேசி முடிச்சதும் அங்க வர சொன்னாரு. பிரதர் பேசி முடிச்சுட்டு வர சொன்னீங்களாமே, பேசி முடிச்சிட்டேன். ஏண்டா உங்களுக்கு சொத்தும் இருக்காது வேலையும் இருக்காது, ஆனா எங்க வீட்டு பொண்ணை லவ் பண்ணுன்னு சொன்னா நாங்க அப்படியே பல்லு எடுத்து தூக்கி கொடுத்துருவோமா? உங்க 2 பேரோட கல்யாண விஷயத்தை பத்தி பேச நான் இங்க வரல. நான் பார்த்த மாப்பிள்ளை உனக்கு காட்டுன்னு சொல்லிதான் இங்க வர சொன்னேன். சின்ன வயசுல இருந்து என் தங்கச்சி ஆசைப்பட்டு நான் எதுவும் வேண்டான்னு சொன்னதில்லை. ஆனா நான் இப்ப எடுத்துக்க முடிவு அவளுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அதனால இந்த விஷயத்த நீயா அவகிட்ட சொல்லிட்டு அப்படியே ஓடி போயிடு. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் வாங்கிக்க, ஆனா நான் அவனை திரும்ப பார்க்க மட்டும் கூடாது. பணம் வேணாம், நானே சொல்லிடுறேன்.
நீங்க ஒன்றும் கவலைப்படுங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அண்ணா ஆ? ம். சொல்லுமா. என்ன sister? இந்த விஷயத்த முன்னாடி என்கிட்ட சொல்லிருக்கலாமேண்ணா. ஏன் நான் மறைச்ச? அதுமா பாரத் எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டானா. நான் ஏதோ சொல்ல போறேன். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு இல்லையேண்ணா. தப்பு இல்லையா? புரியலமா. இன்னும் ஏன்னா நடிக்கிற? தர்ஷினி, அவங்க 2 பேரும் கல்யாணம் நீ பண்ணிக்க நினைக்கிற போறாங்க. மாதிரி உங்க அண்ணன் நம்ம கல்யாணத்தை பத்தி பேச வர சொல்ல. வாட்? அவர் தனக்குன்னு ஒரு மாப்பிளைய தேடிக்கிட்டாரு. என்னடா சொல்ற? பதட்டப்படாத தர்ஷினி. ஐயோ. முதல்ல நானும் இப்படி தான் பதட்டப்பட்டேன். ஒரு பையனோட மனசு ஒரு பையனுக்கு தான் புரியும். அதை உங்க அண்ணன் கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்காரு. இந்த விஷயத்தை டேட்டா ஓன்ற சொல்ல சங்கடப்பட்டு தான் என்ன இங்கே வர சொல்லியிருக்காரு. பாவம், நம்ம நாட்டில் இதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குன்னு கூட தெரியாம எப்படி கூனி குறுகி நிற்கிறாரு பாரு. போ தர்ஷினி, போய் 4 வார்த்தை ஆறுதலை பேசிட்டு வா. ஆ. ம். தர்ஷினி, அவர் இப்படி கோத்து விட்டாரு. அவர் எது கேட்டாலும் வேணான்னு மட்டும் சொல்லிடாத. ஏன்னா சின்ன வயசுல நீ எது கேட்டால் அவர் வேணான்னு சொன்னதில்லை. ஏன்னா இதுக்கு ஏதோ நம்ம ஊர்ல சட்டலாம் வந்துச்சாமேனா, அது உனக்கு தெரியும் தானே? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்க கஷ்டத்துக்கு நான் இருக்கேன். இப்படி கெத்தா இருந்த மனுஷனை இப்படி ஆக்கி அவங்க வீட்லயே ஒத்துப்பாங்க போ. அண்ணனே இப்படி இருக்காரு அப்படின்னு. நிரஞ்சனா அவர்தான் எழுதியிருக்காரா? ஓ அவ்வளவுதான். நல்லா இருந்துச்சு, சூப்பரா யோசிச்சு. அது அதாவது ஏட்டி குட்டி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காரு. நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டா அவரு ஒண்ணு அதாவது நம்ம ஒண்ணு யோசிக்கிறோம், அப்படி உட்காருன்னா அவர் வராரு. வராரு. இதே மாதிரி உண்மையாவே நடந்துச்சுன்னா சும்மா இல்ல உண்மையிலே சில பேர் இந்த மாதிரி ரொம்ப இந்த இப்படி உட்காருன்னு சொன்னா சில பேர் நம்மளே டக்குன்னு கூப்பிடுறாங்க போல இருக்குன்னு, நம்ம தான் ஒரு பதட்டத்துல இருப்போம்ல, குடுகுடுன்னு கூப்பிடுறாங்க போல இருக்குன்னு கூப்பிட்டு போயிருவோம். பதட்டத்துல இருந்த மாதிரியே தெரியலையே. ஆமா ஆமா, அவரு எல்லாத்தையும் தப்பு தப்பா நான் அண்ணன் பெரிய கெடுத்து விட்டு ஈஸியா கல்யாணத்துக்கு ஓகே. ஆனா அது பயங்கரமா ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்றதுல பயங்கரமா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்